வணக்கம், நான் ஜெஃப்னா மேரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நட்டு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். 1/2 கிலோ ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு டின்பால் 397 மில்லிகிராம் இல்லை விட போடலாம். அவ்வளோ பாருங்க. சீனி எடுத்து வச்சுருக்கிறேன். முந்திரிய வத்தல், பாதாம், கொஞ்சம் ஏலக்காய் பாருங்கோ. ஏலக்காய் இடித்து வச்சுருக்கிறேன். இப்போ ரவையை வறுப்போம். வாங்கோ வறுக்கிறத பார்ப்போம். பாருங்கோ, தட்டி சூடாகிடுது. இப்போ ரவையை போட்டு வறுப்போம். பாருங்கோ, நல்லா வறுக்க தேவையில்லை. ஓரளவு வறுத்தா காணும். கலர் மாறக்கூடாது. கொஞ்சம் சூடாகினாலே காணும். இது எல்லாத்தையும் போட தானே நாங்கள் போகணும். அப்போ அதோட சேர்த்தே வறுத்தலாம். இப்போ நாங்கள் சீனியை போடுவோம் இதோட வறுக்கிறதுக்கு. பாருங்கோ, சீனியும் போட்டு அப்படியே வறுக்கணும். சீனி கணக்க போட தேவையில்லை. இல்லைன்னா நாங்கள் டிம்பால் விட தானே போகிறோம். அதனால் நாங்கள் கணக்க சீனி விட தேவையில்லை. அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சு தான் செய்யணும். பாருங்க, சீனி அதோடைய அப்படியே சேரும். இப்போ ஏலக்காயை போடுவோம். பாதாம் போடுவோம். முந்திரி வத்தல் போடுவோம். பாருங்க, டின்பால் விடுவோம். சுட அப்படி போறோம் நாங்கள். பாருங்கோ, எல்லாம் இப்படி திரண்டு வந்துட்டு பாருங்கோ. இந்த கரண்டியால பிடிக்கும். இது இப்படி அமர்த்தினீங்க வேண்டாலும் உங்களுக்கு போயிடும். சுடாது. இப்படியே சுட இப்படியே செய்யலாம். பாருங்க, இப்படி தட்டினீங்க வேண்டாம். தட்டு விடும். இந்த பாருங்க, சூட்டோடையே அதை பிடிக்கணும். அப்போ தான் சோளம் அப்படி போடும். வெள்ளது கட்டி ஆகிடும். அப்படி பாருங்க, இப்படி நல்லா அமர்த்தி போட்டு இப்படி நீங்கள் தட்டினீங்கன்றாலே நட்டு விழுமிங்க. பாருங்கோ, இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். இது வச்சுட்டு நல்லா இதை அப்படி அமர்த்தினீங்க வேண்டாம். உழுப்பு போயிடும். இப்படி தட்டுனீங்க வேண்டாம். இப்படியே விழும். நீங்கள் பாருங்க. பாருங்க, இப்படி செய்யணும். நீங்கள் சாப்பிடுங்க. நன்றி.